Hi dear friends, welcome to my channel 7 Screen. உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க, அப்புறம் பேசலாம். Hi Janice, how are you? Yeah, Sam, I'm fine. How do you do? How is your research going on? Super, Sam. I am doing well. How is your business, Sam? Yeah, Janice, me too. Doing my best. I saw your article in a famous magazine. You are rocking, man. Oh, thank you, Janice. I also heard about your new invention, Janice. Aw, nice, Sam. I hope my invention is useful to people. Sure, Janice. I also support you with my article, Janice. Thank you, Sam. Love you. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் இந்த 7 ஸ்க்ரீன் சேனலில் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நல்ல 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 கருத்துக்களை வந்து ஒரு ஏஐ வீடியோ மூலமாக நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கிறோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏஐ மூலம் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன கண்டென்ட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து ஏஐ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வழியில் நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து மக்களுக்கு சமூகத்துக்கு தேவையான நல்ல ஒரு வழியில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. ஸோ அந்த வழியில் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஆனால் யூஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது இல்லையா? ஏன்னா அதெல்லாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே இப்போ நல்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்யூப்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பசங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு இருக்கிறேன், பிஸி ஷெடியூல். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது தயவுசெய்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே வந்து நீங்கள் தயவுசெய்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ அது எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவ் ஆகும், ரொம்ப எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கூகுள் VO3 அதை யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா அந்த விஸ்க்கு அப்புறம் வந்து ஃப்ளோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். விஸ்கில் வந்து நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வீடியோவாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது வந்து யூடியூப்ல நிறைய பேர் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் அதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேஷனல் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜும் அதில் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க. அதான் முன்னாடியே நீங்கள் நிறைய அட்டகாசத்தை பார்த்துருப்பீங்களா, பாதி டைலாக் இது பேசும், பாதி டைலாக் அது பேசும், நிறைய சொதப்போம். ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி இங்கிலீஷ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வெப் சீரிஸ் மாதிரி பண்ணலாம். அதாவது ஒரு ட்ராமா மாதிரி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக பண்ணணுமா, ஏஐலையும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு அருமையான கான்செப்ட் தான். இந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு சீனாக நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படின்னா இது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில் நடக்கிற மாதிரி தான் அதை வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டி ஆக்சுவலாக அமெரிக்கா ஃபாரின் நடக்கிற மாதிரி தான் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சும்மா ஷார்ட் சீன் தான். இந்த ஷார்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது, ஒரு பார்ட்டி, ஒரு நைட் பார்ட்டி நடக்குது. இந்த நைட் பார்ட்டியில் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு மீட்டிங். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் சீனை தான் வந்து நான் இதில் வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மீட்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயலாக்ஸ் கண்டிப்பாக வேணும். டயலாக்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டயலாக்ஸ் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு சும்மா பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வேஸ்ட். அந்த ஒரு வேலையை நீங்கள் பண்ணாமலே இருக்கலாம். ஏன்னா அந்த காப்பிரைட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுட்டு தெரியும். நான் உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த காப்பிரைட்டுன்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க இந்த பொழப்புக்கு வேறு ஏதாவது பொழப்பு பண்ணுங்க. ஏன்னா உண்மையில ஒரு மட்டமான பொழப்பு, ஒரு கீழ்த்தரமான பொழப்பு இந்த காப்பிரைட் அடிக்கிறது. இதை யூடியூப் வந்து ஏன் அதை கண்டுக்க மாட்டேங்குன்னு எனக்கு சரியா தெரியல. யூடியூப்க்கு நான் வந்து தயவுசெய்து நான் சொல்ற ஒரு அறிவுரை, தயவுசெய்து யூடியூப்க்கு நான் அட்வைஸ் பண்றேன், நல்லா கேட்டுக்குங்க. அவ்வளவு பெரிய நிறுவனத்தை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து சத்தியமா உங்களுக்கு யூடியூப்பை ரன் பண்ண தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்களா அவங்களுக்குலாம் நீங்க ஏன் வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இப்போ அவங்க வந்து ஒரு மியூசிக் ஏதோ ஒன்று மியூசிக் கிரியேட் பண்ணி ஒரு நிறுவனம் வந்து வெளியிடுது, லைக் சோனி இல்லைன்னா சன்னுட்டர். ஒரு மியூசிக்கை வந்து அவங்களுடைய காப்பிரைட் வச்சு அவங்க வெளியிடுறாங்க. நீ லட்சத்துல செலவு பண்ணி பண்ணுறதா இல்லைன்னு நான் சொல்ல. ஸோ வந்து இந்த பப்ளிக் வந்து என்ன யூஸ் பண்ணுற, பப்ளிக் வந்து நீ சோஷியல் மீடியாவில் தான் வெளியிடுற. சோஷியல் மீடியாவில் வெளியிடும் போது பப்ளிக் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கிரியேட்டர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யூஸ் பண்ணுறதுனால உனக்கு
உனக்கு என்ன பாதிப்பு வருது? ஆக்சுவலா வந்து அவங்க யூஸ் பண்றதுனால நீ ஃபெமிலியர் தான் ஆகுற, பாப்புலாரிட்டி தான் ஆகுற. ஸோ அப்படிங்கிறப்ப நீ தான் வந்து பப்ளிக் அந்த கன்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து நீ வந்து என்ன சொல்லணும், அந்த கன்டென்ட் கிரியேட்டருக்கு நீ தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். நீ தான் அதுக்கு வந்து கன்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து நீ என்ன சொல்றது, ரெவென்யூ குடுக்குறதுக்கு நீ தான் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அதாவது எப்படி சொல்றது? அத நீ தான் எல்லாமே பண்ணணும். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னா, அங்க உட்கார்ந்து எல்லாம் காப்பிரைட் அடிச்சு அத பிளாக் பண்ணிட்டு இருக்கிற. நான் என்ன சொல்றேன், நீ லட்சம் தான் செலவு பண்ணி நெறைய அந்த காப்பிரைட்லாம் வச்சிருக்கிறதா காப்பிரைட் உரிமைலாம் வச்சிருக்க இல்லன்னு சொல்லல. நீ அந்த மியூசிக் வந்து நீ யூடியூப்பே என்ன பண்ணணும் அப்டின்னா, கிரியேட்டர்ஸ்க்குன்னே பார்த்தீங்கன்னா, பெர்சனல் கிரியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புரொஃபஷனல் கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2ஆ கன்வெர்ட் பண்ணணும். இந்த பெர்சனல் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களும் ரெவென்யூக்கு கீழ வரணும். அந்த புரொஃபஷனல் கிரியேட்டர்ஸும் ரெவென்யூக்கு கீழ வரணும். ஆனா புரொஃபஷனல் கிரியேட்டர் இதுல அதாவது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேஸ் வந்து கண்டிப்பா அவங்க போடுற எல்லா வீடியோலும் ஃபேஸ் வந்து கண்டிப்பா அட்டாச்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாரி ரூல்ஸ் கொண்டு வரலாம். அப்படிங்கிறப்ப இந்த புரொஃபஷனல் இருக்கிறவங்க அவங்களோட ஃபேஸ வந்து கொண்டு வர விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 30 செகண்டுக்கு வந்து உங்களுடைய வீடியோவோ, உங்களுடைய ஆடியோவோ எதையோ ஒண்ணு அந்த பெர்சனல் கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நீங்க அக்ரி பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்க வீடியோ வந்து பப்ளிஷே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கைட்லைன்ஸ வந்து யூடியூப் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி தான் அந்த யூடியூப் தெரியும்னு கிடையாது. ஸோ அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணாம அதையும் விட்டுட்டு கண்டதும் கழிதும் ஒவ்வொன்னும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்டேட் பண்ணி எதையோ பண்ணி அந்த காப்பிரைட் மட்டமான வேலை இது காப்பிரைட் அடிக்கிறது. காப்பிரைட் அடிங்க. முழு கன்டென்ட்டையும் யூஸ் பண்ணா காப்பிரைட் அடிக்கலாம். அத வச்சு ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. ரெவென்யூ ஷேர் ஆகத்தான் போகுது. அந்த ரெவென்யூ ஷேரிங்லயுமே காப்பிரைட் அடிக்கிறது. 30 செகண்டுக்கு அலோவ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 30 செகண்ட் யூஸ் பண்ணுவோம் அந்த சாங்க. அதுலயும் காப்பிரைட் அடிக்கிறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு கீழ்த்தரமா மட்டமான வேலைன்னு சொல்லிட்டு நான் கருத்த பதிவு பண்றேன். இதுக்கு தயவு செய்து நீங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது ஆப்போசிஷன் கருத்து இருந்துச்சு அப்படின்னா, தயவு செய்து நீங்க கருத்து பதிவு பண்ணுங்க. சார் ரைட் ஓகே நம்ம வீடியோவுக்கு வந்துரலாம். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய நானு அடுத்தடுத்து கன்டென்ட் கொண்டு வரலாம்னு நெனைக்கிறேன். ஸோ இத சூப்பரா டெவலப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ, ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சீன வந்து நீங்க பார்த்துட்டு, நீங்க தயவு செய்து கீழ உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது இமேஜினேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் நீங்க சஜெஸ்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நான் அத ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இன்னும் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு போக போக சொல்றேன். தேங்க் யூ. அந்த ரெவென்யூ ஷேரிங்லயுமே காப்பிரைட் அடிக்கிறது. 30 செகண்டுக்கு அலோவ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 30 செகண்ட் யூஸ் பண்ணுவோம் அந்த சாங்க. அதுலயும் காப்பிரைட் அடிக்கிறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு கீழ்த்தரமா மட்டமான வேலைன்னு சொல்லிட்டு நான் கருத்த பதிவு பண்றேன். இதுக்கு தயவு செய்து நீங்க யாராவது உங்களுக்கு ஏதாவது ஆப்போசிஷன் கருத்து இருந்துச்சு அப்படின்னா, தயவு செய்து நீங்க கருத்து பதிவு பண்ணுங்க. சார் ரைட் ஓகே நம்ம வீடியோவுக்கு வந்துரலாம். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய நானு அடுத்தடுத்து கன்டென்ட் கொண்டு வரலாம்னு நெனைக்கிறேன். ஸோ இத சூப்பரா டெவலப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ, ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சீன வந்து நீங்க பார்த்துட்டு, நீங்க தயவு செய்து கீழ உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது இமேஜினேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் நீங்க சஜெஸ்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நான் அத ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இன்னும் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு போக போக சொல்றேன். தேங்க் யூ.